என்ன அநியாயம்! எவ்வளவு தெரியுமா ரெவென்யூ கூடியிருக்கு? 37%. இந்தியாவில் எந்த தனியார் நிறுவனங்களிலும் உயராத வருமானம் 3300 கோடி. எதிர்பார்க்கப்பட்ட வருமானம் வந்திருப்பது 4460 கோடி. போன குவார்டர்ல டிசம்பர் வரை முடிந்த காலாண்டுல. ஆனா அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அங்க நாடாளுமன்றத்தின் நிலைக்குழுவிலே சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் செல்வ வளம் கொளிக்கிற நிறுவனமாக இருக்கிறது, லாபத்தை கொட்டுகிற நிறுவனமாக இருக்கிறது. ஆனா இங்க வந்தா இந்த லாபத்தை, இந்த வளத்தை உருவாக்கி இருக்கிற கடந்த 5 ஆண்டுகளில் அனல் மின் நிலையத்தில் மட்டும் 25 விபத்துக்கள், 29 தொழிலாளி மரணம் அடைந்திருக்கிறார். நிலம் கொடுத்தவருக்கு விவசாயங்களை இழந்து பாரம்பரியமாக இருந்த நிலத்தை கொடுத்தவர்களுக்கான வாரிசுக்கான வேலை, அதை பங்களிப்பு செய்தவர்களுக்கான வேலை, ஒப்பந்த தொழிலாளிகளுக்கான உரிமை, எல்லா அடிப்படை விஷயங்களையும் பகுதி பகுதியாக தீர்மானித்திருந்தால் தீர்த்திருக்க முடியும். காசா இல்ல, நஷ்டத்தில் வர்ற கம்பெனியாது. சிஐடிக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லுவது ஒரு புறம், அதை விட முக்கியம் என்எல்சியை காப்பாற்ற வாக்களியுங்கள் என்று கேட்க நான் வந்திருக்கிறேன்.